எஸ்கே ஸ்டோரீஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். மலைகளோட இருட்டுக்குள்ள உரைப்பனியும் தாண்டி நம்ம ரத்தத்தை அப்படியே உறைய வைக்கிற ஒரு நிஜமான திகழ் சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது ஏதோ ஹாலிவுட் படத்துல வர கட்டுக்கதை கிடையாதுங்க. உத்தரகாண்ட் மலைகள்ல யாருமே இல்லாத ஒரு தனிமையான இடத்துல நடந்த ஒரு உண்மையான பயங்கரம். இருள் அமானுஷ்யம்னு சொல்லும் போதே நமக்கு ஒரு வித நடுக்கம் வரும் இல்லையா? அந்த நடுக்கத்தை இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். சரி, இப்போ நாம இந்த கதைக்குள்ள ஆழமா நுழையலாம். இருண்ட மனித நடமாட்டமே இல்லாத அந்த உத்தரகாண்ட் காடுகளுக்குள்ள நிஜமாவே என்னதான் காத்துக்கிட்டு இருக்கு? அலோக் அப்புறம் விவேக், இவங்க 2 பேரும் சுமார் 25 28 வயசுக்குள்ள இருக்கிற கசின் பிரதர்ஸ். இவங்க 2 பேருமே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி சரக்கு ஏத்துற லாரி டிரைவர்ஸ். வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லாம ரொம்ப சுதந்திரமா நண்பர்கள் மாதிரி ஊர் சுத்திட்டு இருக்கிற இளைஞர்கள். மும்பைல இருந்து ஒரு செல்போன் டவர் கம்பெனியோட பெரிய பெரிய மிஷின்களை ஏத்திக்கிட்டு உத்தரகாண்ட்ல இருக்கிற ஒரு மிக மிக ஒதுக்கப்புறமான மலைப்பகுதிக்கு அவங்க வந்து சேர்றாங்க. அப்போ மணி சாயங்காலம் சரியா 5. சுத்தியும் அடர்ந்த காடு, ஒரு சின்ன சத்தம் கூட இல்ல. மரண அமைதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைதி அங்க நிலவுச்சு. அந்த 2 இளைஞர்களுக்கும் அவங்க வந்து இறங்குன அந்த காட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. அலோக், விவேக் 2 பேருக்குமே பேய், பிசாசு, ஆவி இந்த மாதிரி எந்த அமானுஷ்ய சக்திகள் மேலயும் துளியும் நம்பிக்கை கிடையாது. யாராவது அதை பத்தி பேசினா அவங்கள பார்த்து கிண்டலா சிரிக்கிற ஆளுங்க இவங்க. நாங்க எத்தனையோ வருஷமா ராத்திரியில வண்டி ஓட்டுறோம், எந்த பேயும் எங்க முன்னாடி வந்து நின்னது கிடையாது அப்படிங்கிற ஒரு அதீத தைரியம், ஒரு வித கர்வம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அவங்கள சுத்தி இருந்த அந்த பழமையான இருள் சூழ்ந்த காடு சாதாரணமானது கிடையாது. பல நூற்றாண்டுகளா தூங்கிட்டு இருக்கிற ரகசியங்களையும் இருள் சக்திகளையும் தனக்குள்ள பொதிச்சு வச்சிருக்கிற ஒரு பயங்கரமான மர்மமான இடம் அதுங்கிறத அந்த இளைஞர்கள் கொஞ்சமும் உணர்ந்துக்கல. சாயங்காலம் 5 மணிக்கு அவங்க அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததும் அந்த கான்ட்ராக்டருக்கு ஃபோன் பண்றாங்க. அவரோ, இன்னைக்கு ராத்திரி அங்கே ரெஸ்ட் எடுங்கப்பா, காலையில ஆட்களோட வந்து லாரிய காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. சாப்பிட அங்க எந்த ஒரு ஹோட்டலோ கடைகளோ கிடையாது. அதனால குறுக்கு வழியில நடந்து போய் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து சிக்கன் வாங்கிக்கிட்டு வர்றாங்க. இப்போ மணி இரவு 8. லாரிக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய தார்பாய விரிச்சு லேந்தர் விளக்கை ஏத்தி வச்சு சிக்கன் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. உறைபனி குளிர் அதிகமா இருந்ததால தங்க கிட்ட இருந்த சரக்கு பாட்டில்களை திறந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நேரம் போக போக போதை தலைக்கேறுது. சரியா நைட் 10 மணிக்கு லாரியில இருக்கிற மியூசிக் சிஸ்டத்தை ஆன் பண்ணி அந்த காட்டு பகுதியை அதிரும் அளவுக்கு ரொம்ப சத்தமா பாட்டு வச்சுட்டு குத்தாட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. எத்தனையோ வருஷமா அமைதியா இருந்த அந்த காட்டின் நிஷப்தத்தை இவங்க 2 பேரும் சுக்குநூறா உடைக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ள பாட்டு சத்தமும் அவங்களோட சிரிப்பொலியும் பயங்கரமா எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு இடிமுழக்க மாதிரி ஒரு குரல், இங்க என்ன நாடகம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கர்ஜனை கேக்குது. 2 பேரும் திடுக்கிட்டு திரும்பி பாக்குறாங்க. அங்க அந்த கும்மிருட்டுல ஒரு சாது நிக்கிறாரு. அவருக்கு நீளமான வெள்ளை முடி, கோபத்துல நெருப்பா கொதிக்கிற சிவந்த கண்கள், கையில ஒரு தடி. அவர் குரல்ல அவ்வளவு ஒரு கம்பீரம், அவ்வளவு ஒரு ஆக்ரோஷம் இருந்துச்சு. அந்த காடே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி திகழான உண்மை கதைகளை நீங்க தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இப்ப அந்த சாது அவங்க கிட்ட என்ன சொன்னாருன்னு பாப்போம். அந்த சாது அவங்கள பார்த்து ரொம்ப ஆவேசமா கத்துறாரு. முட்டாள்களா, நீங்க எந்த இடத்துல நின்னுட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க பல நூற்றாண்டுகளா பல ஆத்மாக்கள் தூங்கிட்டு இருக்கு. இப்படி சத்தம் போட்டு அவங்கள எழுப்புனீங்கன்னா நீங்க உயிரோடவே தப்ப மாட்டீங்க. உங்க கொண்டாட்டத்துக்கு நீங்களாகவே அந்த ஆத்மாக்களுக்கு அழைப்புதல் கொடுக்குறீங்க அப்படின்னு ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறாரு. ஆனா முழு போதையில இருந்த அந்த இளைஞர்கள் இத ஒரு பொருட்டாவே மதிக்கல. போயா சாமியாரே, எங்களுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது, போ வேலை பாரு அப்படின்னு அவரை பார்த்து ரொம்ப திமிரா கிண்டல் அடிக்கிறாங்க. அந்த சாதுவோ, என் குடிசை அங்கதான் இருக்கு, தயவு செஞ்சு இந்த சத்தத்தை நிறுத்திட்டு தூங்குங்க அப்படின்னு கோபமா சொல்லிட்டு அந்த இருட்டுக்குள்ள அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. அவங்களுக்கு சுத்தமா தெரியல, தங்களோட அறியாமையால அந்த காட்டின் ரொம்பவே ஆபத்தான ஒரு ஆதிசக்திய அவங்க தட்டி எழுப்பிட்டாங்கன்னு. உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? நம்ம தெற்காசிய நாட்டுப்புற கதைகள்ல கூறப்படுற வன தேவதைகள் இல்லைனா வன ஆவிகள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவ. தலைக்கேத்துற மாதிரியான ஒரு வாசனை, கற்பனையே பண்ண முடியாத ஒரு பேரழகு, அப்புறம் ரத்தத்தை உறை வைக்கிற சலங்கை ஒலி, இதுதான் அந்த ஆவிகளோட அடையாளம். அந்த சாது போனதுக்கப்புறம் இவங்க பாட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு மீதம் இருந்த சாப்பாட்டையும் சரக்கையும் அங்கே போட்டுட்டு 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. அலோக் லாரிக்குள்ளேயும் விவேக் கீழே விரிச்சிருந்த படுக்கையிலையும் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க. அப்போதான் அந்த கும்மெருட்டில் இருந்த ஒரு கருமையான நிழல் மெதுவா ஊர்ந்து வந்து விவேக்குக்கு பக்கத்துல நிக்குது. அந்த நிழல்
விவேக்கையும் லாரிக்குள்ள தூங்குற அலோக்கையும் ரொம்ப நேரமா உற்று பார்த்துட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நிழல் ஒரு மிக அழகான பெண்ணோட உருவமா மாறுது. ரொம்ப அழகிய ஆடைகள் அணிஞ்சுகிட்டு மீண்டும் அந்த இடத்துக்கு வருது. அவளோட கால்கள்ல கொலுசு மாட்டியிருக்கு. விவேக் தூங்கிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து அவனோட தலைமாட்டுல நின்னு தன் கால்களை மெதுவா அசைக்கிறா. சம் சம் அப்படிங்கிற அந்த சலங்கை ஒலி அந்த நள்ளிரவின் இருள கிழிச்சுக்கிட்டு கேக்குது. இது சாதாரண கொலுசு சத்தம் கிடையாது, மரணத்தோட சத்தம். ஆனா விவேக் போதையில தன்னை மறந்து ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கான். அவனுக்கு எதுவுமே கேட்கல. விவேக் எழுந்திருக்காததால அவன் மெதுவா குனிஞ்சு அவனோட தலைமுடிய கோதி விட்டு ரொம்பவே மயக்கக்கூடிய குரல்ல கிசுகிசுக்கிறா. விவேக், எழுந்திரு, நான் உனக்காகவே வந்திருக்கேன், என்ன ஒருமுறை பாரு. முகம் தெரியாத ஒருத்திக்கு தன்னோட பேர் எப்படி தெரியும்னு கூட யோசிக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு அவ்வளவு ஒரு மயக்கம். அவன் லேசா கண்களை திறந்து பாக்குறான். ஏதோ கனவு காண்றோமோன்னு நினைச்சு மறுபடியும் கண்களை மூடுறான். ஆனா அவ விடல. அவளோட உடம்புல இருந்து வெளிவந்த அந்த அமானுஷ்யமான வாசனை விவேக்கோட சுயநினைவு முழுவதுமா அழிச்சிடுச்சு. அவன் நீட்டின கையா அப்படியே புடிச்சுக்கிட்டு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அவளுக்கு பின்னாடியே அந்த அடர்ந்த இருட்டு காட்டுக்குள்ள ஒரு பொம்மை மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறான் விவேக். சுமார் 1.5 மணி நேரம் கழிச்சு லாரிக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த அலோக்குக்கு திடீர்னு முழிப்பு வருது. இயற்கை உபாதி கழிக்க வெளியே வந்தவன் கீழே விவேக்க காணாம அப்படியே திகைச்சு போய் நிக்கிறான். பாட்டில்கள், லேந்தர் விளக்கெல்லாம் அப்படியே கிடக்கு. விவேக், விவேக் அப்படின்னு தொண்டை கிழிய கத்துறான். ஆனா எந்த பதிலும் இல்ல. சுத்தியும் கும்முனுட்டு. அப்போ திடீர்னு காட்டுல இருக்கிற கொடிய மிருகங்களோட ஊளைச் சத்தங்களும் கத்தல்களும் ரொம்ப பக்கத்துல கேட்க ஆரம்பிக்குது. மரங்கள்ல தூங்கிட்டு இருந்த பறவைகள் எல்லாம் பயந்து போய் கூட்டமா கத்திக்கிட்டே பறக்குது. அலோக்கோட இதயம் பயத்துல வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. தன்னோட தம்பிக்கே ஏதோ ஒரு பெரிய கொடிய ஆபத்து வந்துருச்சு அப்படிங்கறத அலோக் இப்ப முழுசா உணர்ந்துட்டான். ஒருவேளை ஏதாவது காட்டு விலங்கு இழுத்துட்டு போயிருக்குமோங்கிற பயம் ஒரு பக்கம், அந்த சாது சொன்ன அமானுஷ்ய சக்திகளோட பயம் இன்னொரு பக்கம். இவ்ளோ நேரம் அவனுக்குள்ள இருந்த அந்த கர்வம் அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. கையில ஒரு டார்ச் லைட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நடுங்குற கால்களோட அந்த சாதுவோட குடிசையை நோக்கி இருட்டுல ஓடுறான். அவனுக்கு பின்னாடி யாரோ நடக்கிற மாதிரி ஒரு பிரமை. ஆனா திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. நண்பர்களே, கதை ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. எஸ்கே ஸ்டோரிஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணிடுங்க. ஒரு வழியா அலோக் ஓடி போய் அந்த குடிசையை அடைஞ்சு சாதுவோட கால்கள்ல விழுந்து, என்ன மன்னிச்சிடுங்க சாமி, என் தம்பிய காணோம், தயவு செஞ்சு அவனை காப்பாத்துங்க அப்படின்னு கதறி அழுகுறான். அப்போதான் அந்த சாதுவோட உண்மையான சக்தி என்னன்னு வெளியே வருது. நான் அப்போதே சொன்னன்ல முட்டாளே அப்படின்னு திட்டுன சாது அப்படியே கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு போறாரு. விவேக் இப்போ எங்க இருக்கான்னு தன்னோட ஞான திருஷ்டியால பாக்கறாரு. உன் தம்பி இன்னும் உயிரோட தான் இருக்கான், வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அலோக்கு கூட்டிக்கிட்டு காட்டின் ரொம்ப ஆழமான ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்கிற பகுதிக்கு போறாரு. அங்க விவேக் மேல சட்டை கூட இல்லாம சுயநிலைவு இழந்து கீழே கிடக்கான். அந்த ஆவி பெண் அவன் பக்கத்துல உட்கார்ந்து அவனோட முடிகளை கோதி விட்டுட்டு இருக்கா. அந்த சாதுவை பார்த்ததும் அந்த ஆவி பயங்கரமா சீருது. இது என் இறை, குறுக்க வராத அப்படின்னு கர்ஜிக்குது. ஆனா சாது கொஞ்சமும் பயப்படல. தன்னோட அதீத மந்திர சக்தியால அந்த ஆவிய அப்படியே கட்டி போட்டுறாரு. 2 பேருக்கும் இடையில கண்ணுக்கு தெரியாத ஒரு பயங்கரமான மனப்போர் நடக்குது. கடைசியில சாதுவோட மந்திர சக்திக்கு கட்டுப்பட்ட அந்த ஆவி விவேக்க விட்டுட்டு அந்த இடத்த விட்டு நிரந்தரமா போயிடுறத சத்தியம் செஞ்சுட்டு காத்துல அப்படியே கரைஞ்சு மறைஞ்சு போயிடுது. அந்த ஆவி மறைஞ்சதும் சுயநினைவு இல்லாம கிடந்த விவேக்குக்கு எப்படியோ துணிகளை மாட்டிவிட்டு அவனை தன் தோள்ல தூக்கிக்கிட்டு சாதுவோட குடிசைக்கு ஓடி வர்றான் அலோக். சாது தன் குடிசையில வச்சிருந்த கங்கை நீரை எடுத்து சில மந்திரங்களை ஓதி விவேக்கோட முகத்துல தெளிக்கிறாரு. பலத்த போராட்டத்துக்கு அப்புறம் கண்ணை திறந்த விவேக் தன் அண்ணனை கட்டிக்கிட்டு தேம்பி தேம்பி அழுகிறான். அண்ணா, நான் ஏதோ கனவு காண்றேன்னு நினைச்சேன். அவ்வளோ ஒரு அழகான பெண். அவகிட்டந்து வந்த அந்த போதை ஏத்துற வாசனை, நான் என்னையே முழுசா இழந்துட்டேன். அவளுக்கு என் பேர் கூட தெரிஞ்சிருந்தது அப்படின்னு நடந்தது என்ன சொல்லிக்கிட்டே பயத்துல நடுங்குறான் விவேக். இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரே ராத்திரியில அந்த 2 இளைஞர்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எண்ணங்களும் அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. நேத்து நைட் வரைக்கும் அமானுஷ்யங்களை கிண்டல் பண்ணவங்க, சரக்கடிச்சிட்டு திமிரா இருந்தவங்க, கருவம் பிடிச்சவங்க இப்போ அந்த சாதுவோட காலடியில கைகட்டி கண்ணீரோட மண்டிட்டு உட்கார்ந்திருக்காங்க. இருள் சக்திகள் நிஜம் என்பதையும், இந்த மாபெரும் இயற்கைக்கு முன்னாடி மனுஷன் எவ்வளவு சாதாரணமானவன், இவ்வளவு சிறியவன்னு அந்த ஒரு ராத்திரி அவங்களுக்கு ரொம்ப பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்திருந்தது.
பொழுது விடியற வரைக்கும் இங்கேயே இருங்க, காலையானதும் உங்க லாரிய காலி பண்ணிட்டு உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு அறிவுறுத்திட்டு சாது மறுபடியும் தன் தியானத்துல ஆழ்ந்துடுறாரு. ராத்திரி முழுக்க பயத்துல நடுங்குனபடியே அந்த குடிசைக்கு வெளியிலேயே 2 பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சூரியன் உதயமாகுது, மெல்ல வெளிச்சம் பரவுது. காலை 8 மணிக்கு கான்ட்ராக்டர் வர்றதுக்குள்ள தங்களோட உயிரை காப்பாத்தின அந்த மாபெரும் சித்தருக்கு ஒருமுறை நன்றி சொல்லிட்டு அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு அவங்க முடிவு பண்றாங்க. ரொம்ப மரியாதையோட அந்த புற்களால வேயப்பட்ட குடிசையோட கதவை மெதுவா திறந்து உள்ள பாக்குறாங்க. ஆனா உள்ள யாருமே இல்ல. அந்த குடிசை முற்றிலும் காலியா இருந்துச்சு. ஒரு மனுஷன் அங்க இருந்ததற்கான எந்த ஒரு அறிகுறியும் தடையுமோ அங்க இல்ல. ராத்திரி முழுக்க அவங்க கூடவே இருந்து அவங்கள காப்பாத்தின அந்த சாது சூரிய ஒளியில அப்படியே காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போயிருந்தாரு. ஒருவேளை அவர் அந்த காட்டோட காவல் தெய்வமா, இல்ல பல நூற்றாண்டுகளா அங்கேயே வாழ்ந்துகிட்டு வர்ற ஏதோ ஒரு மாபெரும் சித்தரா? அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பயமும் பக்தியும் கலந்த ஒரு உணர்வோட அந்த இடத்த நோக்கி கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்கிருந்து தங்களோட லாரிய நோக்கி வேகமா ஓடுறாங்க. தங்களை காப்பாத்திட்டு விடியற்காலையில மாயமா மறைஞ்ச அந்த சாது நிஜமாவே யார்? இன்னைக்கு வரைக்கும் அலோக்குக்கும் விவேக்குக்கும் இது ஒரு விடை தெரியாத மிகப்பெரிய மர்மமாதான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த நாளுக்கு பிறகு அவங்க தங்கள் வாழ்நாள்ல மது குடிக்கிறதையோ இல்ல ராத்திரி நேரங்கள்ல காட்டு பகுதிகள்ல சத்தமா பாட்டு கேட்கறதையும் முழுமையா நிறுத்திட்டாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ரகசியங்களை இந்த இயற்கை தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கு இல்லையா? இந்த உலகத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டியதே இன்னும் எவ்வளவோ இருக்கு. SK ஸ்டோரிஸ்ல வந்த இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Please subscribe my YouTube channel and like and share this video if you like.